தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்ற சிந்தனை இந்திய பெற்றோர்களுக்கு இயல்பாகவே இருக்க வேண்டும். அந்த உணர்வை விளம்பரத்தின் மூலமாக கொண்டுவரும் போக்கு தவிர்க்கப்பட வேண்டும் என லோபாக் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயந்தி சுப்பிரமணியம் அறிவுறுத்தினார். சிரம்பானில் லோபாக் தமிழ் பள்ளி திருவள்ளுவர் மண்டபத்தில் அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய அச்சங்கத்தின் ஆலோசகருமான அவர், லோபாக் பள்ளியில் தங்கள் பிள்ளைகளை சேர்க்க பெற்றோர்கள் இப்பள்ளியை தேடி வர வேண்டும், நாங்கள் தேடி போக மாட்டோம் என கூறினார். அதேவேளை லோபாக் தமிழ் பள்ளி சிறந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை இங்கு பயிலும் மாணவர்களுக்கு வழங்கும் தரத்தை கொண்டு வருவதே தமது இலக்கு என்றும் ஜெயந்தி கூறினார். முன்னதாக பேசிய அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஸ்ரீகுமார், தாம் தலைவர் பொறுப்பெடுத்த இந்த ஓராண்டில் பள்ளிக்கு தேவையானவற்றை தொடர்ந்து செய்து வந்துள்ளதை பட்டியலிட்டு பேசினார். தொடர்ந்து ஆண்டு பொதுக்கூட்டத்தை நெகிரி மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியத்தை பிரதிநிதித்து வருகை புரிந்த அவரின் சிறப்பு அதிகாரி சுகுமாரன் சுப்பிரமணியம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இப்பள்ளியின் கல்வி வளர்ச்சி திட்டத்திற்கு வீரப்பன் 2000 ரிங்கிட் மானியம் வழங்க உறுதியளித்துள்ள வேளையில் இப்பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்குவதற்கும் உறுதியளித்தார் என குறிப்பிட்டார். அதேவேளை பள்ளி சீரமைப்பு பணிகளுக்கு மாநில அரசாங்கம் 20 லட்சம் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது என்றும், மேலும் சில நிதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பேசிய அவர், அந்நிதியை பெறுவதில் பள்ளி தரப்பு முனைப்பு காட்டுமாறு சுகுமாரன் ஆலோசனை கூறினார். இக்கூட்டத்தில் மாநில உதவி கல்வி இயக்குநர் ஜெயபாலன் கந்தையா, பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் ஜெயக்குமார் முனியாண்டி, அதன் துணைத் தலைவர் பழனிசாமி முத்துசாமி, வாரிய உறுப்பினர் பாலசிங்கம் கோவிந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். என் இலக்கு மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தில் அதிகம் இருந்தது. அதனை தலைவரும் முன்கூட்டியே சொல்லிவிட்டார். இருந்த போதிலும் இணைப்பாட பிரிவிலும் சிறந்த அடைவு நிலையை பெற்றிருக்கின்றோம். கல்வி இலாகாவினுடைய இலக்கு 1.8 நாங்கள் அடைந்த இலக்கு 1.65. இவ்வேளையில் துணை தலைமை ஆசிரியர் திருமதி யோகேஸ்வரி மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், உங்களுடைய உறுதுணை இல்லைன்னா அதை அடைஞ்சிருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிலை எப்படி இருக்கு? ஏன் தலைமை ஆசிரியர் கல்வியை தேர்ந்தெடுத்தார்? கல்வி இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. எனக்கு என்னுடைய பாட்டி சொன்னது, உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சொத்து, அழிக்க முடியாத சொத்து, யாருமே அபகரித்து கொள்ள முடியாத ஒரு சொத்து, கொடுத்துவிட்டு செல்கின்றேன் கல்வி. நிஜமாகவே அதை மட்டும்தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் கோ அகாடமிக் பர்சனே கிடையாது. என்னை ஓட சொன்னீங்கன்னா நான் கடைசியாக வருவேன். ஒரு ஆமையை விட்டால் அப்போ கூட மெதுவாக நடந்து வருவோம், இனியும் நானும் கை கோத்து நடப்போன்னு சொல்கிற ஆளு நான். அப்படிப்பட்ட ஆளை கொண்டு வந்து லோபாக் பள்ளியில் விட்டுட்டு என்ன பார்க்கணும்னு முடிவெடுப்பேன்னா என்னுடைய கல்வி நிலை எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆட்சிக்குழு உறுப்பினர் அவர்களின் சார்பாக பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு 2000 ரிங்கிட்டை முதல் கட்டமாக அவர் அறிவித்திருக்கிறார். இன்று தொடர்ந்து அதிகமான நிகழ்ச்சிகள் செய்யும் பொழுது மாண்புமிகு அவர்கள் தன்னால் என்ற விஷயங்கள் செய்வார். மாநில அரசாங்கத்தில் பள்ளி சீரமைப்புக்கான மானியங்கள் 2 மில்லியன் ஒதுக்கிடப்பட்டுள்ளது. அப்புறம் மாநில பள்ளிகளுக்கான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸோ அது போல பள்ளியின் நிர்வாகம் அல்லது பள்ளியின் மேலாளர் வாரியம் சார்பாக பள்ளியின் சீரமைப்பு பணி தபோம் பஞ்சலங்கராகன் ஸ்கோலான்ற மலேசியாலே முதல் மாநிலமாக நிகிர்ஸ்மான் மாநில அரசாங்கம் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ பள்ளி சார்பாக அந்த மானியத்தை கோரும்படி நான் தலைமுடன் கேட்டுக்கொள்கிறேன். குறைஞ்சபட்சம் சிறு வேலைகளுக்காக 20,000 ரிங்கிட் வரையில் அந்த மானியம் ஒதுக்கப்படும். ஸோ பள்ளியின் நிர்வாகம், தலைமை ஆசிரியர் வாரியம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க சார்பாக அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பள்ளிக்கு வருடாந்திர நிதியாக மாநில அரசாங்கத்திடமும் விண்ணப்பிக்கும்படி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது மாநில அரசாங்க ஒய்பியோட சொந்த மானியம், இது எஸ்கோ சார்பில். ஸோ மாநில மந்திரி சாருக்கும் அந்த மானியம் இருக்குது. ஸோ வருடாந்திரம் டீச்சர் அப்ளை பண்ணிக்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை செய்யும்படி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ பெற்றோர்களின் பங்களிப்பு, ஆசிரியர்களின் முயற்சி, மாணவர்களின் எதிர்காலம், நம் பள்ளி நம் கடமை என்ற அடிப்படையில் கூறி இன்றைய பெற்றோர் ஆசிரியர் சங்க 49வது பொதுக்கூட்டத்தை அதிகாரமூலமாக தொடங்கி வைக்கிறேன். நன்றி. முதலில் பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் குழந்தைகளை இந்த பள்ளிக்கு அனுப்பியதற்கு. அதே வேளையில் சிறந்த பள்ளி நிர்வாகம் என்றுமே ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கும் என்னுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்கம். இதனால் பள்ளி சீராகவும் சிறப்பாகவும் செயல்பட முடிகிறது. பள்ளி தலைமை ஆசிரியர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வி சார்ந்த நடவடிக்கைகளுக்கு அவர் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதன் வழி கடந்த ஆண்டை காட்டிலும்
இவ்வாண்டு மாணவர்களின் கல்வியின் அடைவு நிலை மிகச் சிறப்பாக உள்ளது. லோபாக் தமிழ் பள்ளியின் ஆசிரியர்கள் சளைத்தவர்கள் அல்ல, மிகச்சிறந்த ஆசிரியர்கள். காலம் நேரம் பாராமல் எப்படி தலைமை ஆசிரியர் பள்ளிக்காக உழைக்கக்கூடியவரோ அதே போல அவர் பள்ளி ஆசிரியர்களும் சிறப்பாக அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றனர். என் படைன்னு சொல்லும்போது என்னுடைய பெற்றோர் சங்க உறுப்பினர்கள் எனக்கு எப்பொழுதுமே ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றனர். பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து தன் ஆதரவை வழங்கியுள்ளனர். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.